வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஆதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி போட்டியிடுகிறார். அவருக்கு தேர்தல் துறை சார்பில் குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி இளங்கோ நகர் வார்டுக்குட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு பகுதியில் உள்ள ஜான்சி வீதி, கண்ணகி வீதி, குபேர் வீதி, எல்லையம்மன் கோவில் வீதி, எம்ஜிஆர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்பொழுது ஜான்சி வீதி, கண்ணகி வீதி, எல்லையம்மன் கோவில் வீதி, எம்ஜிஆர் வீதி போன்ற சாலைகள் புதிய சிமெண்ட் சாலைகளாக மாற்றப்பட்டதற்கு நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியே காரணம் என நேய மக்கள் கழகத்தினர் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். மேலும் பல நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என கூறி ஆதரவு கோரினர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், நேய மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அது இல்ல புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் பாஜக சார்ந்த அமைச்சர் ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் திமுக வேட்பாளர் சம்பத் சவால் விட வேண்டுமானாலும் விடலாம், நான் வெற்றி பெறவில்லை என்றால் நாட்டை விட்டு செல்வேன், 100% வெற்றி பெறுவேன், என்னை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன, தொகுதியை விட்டு சென்றார், தொகுதியை விற்றார், நான் ஒரு வியாபாரி என பேசுகிறார்கள், இவையெல்லாம் தேர்தல் முடிவில் வரும் நாளில் மக்கள் முன் உண்மை வெளிவரும் என்றார். மேலும் மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராக வருவது நிச்சயம், அது எழுதப்பட்ட விதி போன்றது. அவர் ஆன்மீக சுற்றுலா சென்று வந்ததன் பலனாக இது நடைபெறும். புதுச்சேரியில் பாஜக ஆட்சி வர வேண்டும், பிரதமர் கூறியது போல ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கும் நிலை உருவாகும் என தெரிவித்தார். அத்துடன் எனக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் நான் நேரடியாக பதவி கேட்க மாட்டேன் என ஜான்குமார் கூறினார். வெற்றி பெறலன்னா இந்தியா விட்டே போயிடுறேன். வேற யார் சேலஞ்ச் பண்ண சொல்லு பார்ப்போம். இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன். நான் வெற்றி பெறலாம், இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன். இந்த சேலஞ்ச் அவர் பண்ண சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எனக்கு தெரியும் அங்க பிஜேபி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ்வளவு கட்டமைப்பு. கூட முன்னாள் எம்ஏ பாஸ்கர் என் கூட இருக்காரு. அதனால வெற்றி பிரகாசமா இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 100% ஜெயிப்பேன். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த தொகுதி விட்டு வந்துட்டாரு, இந்த தொகுதி விட்டுட்டு வந்துட்டாரு, நான் ஒரு வியாபாரின்னு. அதெல்லாம் தேர்தல் முடிவு 4ஆம் தேதி பார்க்க சொல்லுங்க. அப்புறமேட்ட வேற என்ன இவ்வளவு சேலஞ்ச் பண்றேன்னு அவர் எதாவது சேலஞ்ச் பண்ண சொல்ல பார்ப்போம். என்ஆர் கட்டாயபுரமா என் தொகுதிக்கு வருவாரு, அது மாற்றம் இல்லை. நீங்க சொன்னீங்க பாருங்க, 5 இடத்த ஆப்போசிட்டா போட்டுக்கிறாங்க ஒன்னோட ஒண்ணா. இதெல்லாம் எதுக்காக? அதாவது மேலேருந்து எழுதப்பட்ட விதி, மீண்டும் என்ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாங்கிறது தான் அவ்வளவும் இருந்து. இதெல்லாம் அவர் ஆன்மீக சுற்றுலா பயணமா போய் அதனுடைய விளைவு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அமித்ஷாஜி சொல்லிட்டாரு, என் ரங்கசாமி தான் பாண்டிச்சேரி ஆளுநர். அது நிச்சயமா நடக்குன்றதுதான் இதெல்லாம் உதாரணமா நடக்குது. வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மனு தாக்கலுக்கு பிறகு சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்த அவர் பின்னர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். அப்பொழுது
தாம் மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்த தகவல்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சிவலிங்கபுரம் பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கோரி பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவுடன் போட்டியிடும் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகம் தனது கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள குக்கர் சின்னத்துடன் புதுப்பேட்டை மாரியம்மன் கோவிலிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பளித்து விஜயின் ஆதரவு பெற்ற குக்கர் சின்னத்திற்கு எங்கள் வாக்குகள் அனைத்தும் என உறுதியளித்து வீடு வீடாக சென்று அவருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதி மக்கள் கடந்த 20 ஆண்டுகளாக தட்டாஞ்சாவடி தொகுதி வளர்ச்சியின்றி பின்தங்கியுள்ளதாகவும் அடிப்படை வசதிகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் இல்லாததால் பெரிதும் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் நிர்கதியாக விடப்பட்ட இந்த தொகுதியில் கடந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மட்டுமே எங்களை அரவணைத்து பாதுகாத்து வருகிறீர்கள் என கூறி ஆதரவு தெரிவித்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டு ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து வருவதால் நீங்கள் சொன்னதை செய்வீர்கள், சொல்வதற்கு மேலாகவும் செயல்படுவீர்கள் என நம்பிக்கை தெரிவித்தனர். இதனால் இந்த தேர்தலில் நீங்கள் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் என்றும் மக்கள் தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் மகளிர் அணி தலைவி வசந்தி நேரு கலந்து கொண்டார். மேலும் கழக நிர்வாகிகள் அன்பழகன், மணிமாறன், கணேஷ், ஆனந்த், புகழ், பாலன், சங்கர் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான இளைஞர்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனை மற்றும் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் உத்தரவின் பேரில் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் அறிவுறுத்தலின் பேரிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலும் அதிமுக வேட்பாளர் அன்பழகனை ஆதரித்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர். நிகழ்வில் டாக்டர் பிரபாகரன் கலந்து கொண்டார். மேலும் நிர்வாகிகள் வெண்மதி, முரளிதரன், ஸ்டாலின், திலீப், அமுல்ராஜ், வின்சென்ட், நிலா, சுரேஷ், நந்தினி, பொன்னியம்மாள், சரோஜினி தேவி, ராணி, மல்லிகா, ஃபாத்திமா, மகிமை, ஆதித்யா, தேசிய தமிழ் விக்கி, இனியன், மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஆதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி போட்டியிடுகிறார். அவருக்கு தேர்தல் துறை சார்பில் குக்கர் சின்னம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி கோவிந்த சாலை, பாரதிபுரம் மெயின் ரோடு மற்றும் திருமுடி நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு பணியை துவக்கினார். இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர்.
உங்களுக்காக போராடக்கூடிய இவரை தவிர ஒரு தகுதியான வேட்பாளர் யாருமே இருக்க மாட்டாங்க. குக்கர் சின்ன வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் அந்த வாய்ப்பு குக்கர் சின்னம். மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் செய்தியாளர்களுக்கான பயிலரங்கு புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஜவஹர் அவர்கள் பேசுகையில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்தல் நடைமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 24 மணி நேரமும் செயல்படும் சோதனை சாவடிகள் புதுச்சேரியில் 19, காரைக்காலில் 10, ஏனாமில் 10, மாஹே பகுதியில் 7 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் விளக்கினார். இதனுடன் வருமான வரித்துறை உள்ளிட்ட 24 அமலாக்க முகமைகள் மூலம் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 3 கிலோ எடையுள்ள சுமார் ரூபாய் 5 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தேர்தலை நடத்தி வருவதாக கூறிய அவர், வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுப்பதே மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக தெரிவித்தார். புதிய முயற்சியாக ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும், ஜிபே போன்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாக பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டாலும் அதனை எளிதில் கண்டறியும் தொழில்நுட்ப வசதிகள் உள்ளதாகவும் கூறினார். மேலும் பணம் அல்லது பரிசு பொருட்கள் வழங்குபவரும் அதை பெறுபவரும் இருவரும் சட்டப்படி குற்றவாளிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், வாக்காளர்கள் யாரும் பணம் அல்லது பரிசுகளை ஏற்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியா கூட்டணி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஏம்பலம் தொகுதி ஆலடிமேடு, பனித்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இப்பிரச்சாரத்தின் போது வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கூறினார். குறிப்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர் தனது பேச்சில், இந்த தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முன்னெடுக்க ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் என்பதையும், மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் அவருக்கு இருப்பதையும் வலியுறுத்தினார். மேலும் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைத்தார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுடன் உரையாடிய அவர், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோரின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்ததுடன் மலர் தூவி ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் பாஜக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வள்ளலார் நகர், ஆனந்த நகர், சாந்தி நகர், கலைவாணர் நகர், மடுவுப்பேட் மற்றும் டோத்துபிகான் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
இந்த பிரச்சாரத்தின் போது புதிய மின்மாற்றி அமைப்பதற்காகவும் மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தியதற்காகவும் சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் கட்டியதற்காகவும் பகுதி மக்கள் வைத்தியநாதனுக்கு நன்றியை தெரிவித்தனர். குறிப்பாக மழைக்காலங்களில் ஏற்பட்ட சிரமங்களை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. மேலும் சலவை தொழிலாளர்களுக்கான கூடம் அமைக்கப்பட்டதால் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது வைத்தியநாதனை பகுதி மக்கள் மலர் தூவி வரவேற்றனர். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இதே சேவை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க உறுதி தெரிவித்தனர். இதனால் வைத்தியநாதன் மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வேன் என்றும் பகுதிக்கு மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாகூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். காட்டுக்குப்பம் பகுதியில் தொடங்கிய அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். தொடர்ந்து பாகூர்பேட் உள்ளிட்ட பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று விசில் சின்னம் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்காளர்களிடம் ஆதரவு கூறினார். மேலும் தனவேலுவின் துணைவியார் மகளிர் அணி உறுப்பினர்களுடன் இணைந்து பாகூர் முருகன் கோவில், மாரியம்மன் கோவில் சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் தனவேலுவின் ஆதரவாளர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணி உறுப்பினர் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து சப்தகிரி VP சிவக்கொழுந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டுப்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் முதல்வர் ரங்கசாமி மேற்கொண்ட பல்வேறு நலத்திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்துரைத்தார். பிரச்சாரத்தின் போது பல இடங்களில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் அவருக்கு வரவேற்பளித்தனர். மேலும் ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவாகவும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இந்த நிகழ்வில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரியாங்குப்பம் தொகுதி வேட்பாளர் கனக சுப்புரத்தினம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் மாஹே, ஏனாம், அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட 6 தொகுதிகளிலும் நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் பேனாமுனை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நிறைவேறாமல் நீண்ட நாளாக கிடப்பில் உள்ளதால் பொதுமக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருவதாக கூறினார். மேலும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள், பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட துறைகளில் அதிக கவனம் தேவைப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். நாடாளும் மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் அரியாங்குப்பம் தொகுதி மக்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி நிலுவையில் உள்ள வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றி புதிய திட்டங்களையும் செயல்படுத்த உறுதியளிப்பதாக கனக சுப்புரத்தினம் தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதியில் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குடிநீர், சாலை, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் சைடில் இருக்கிற காவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி எதுவும் பண்ணலை. நான் பண்ணது கூட எல்லாமே டேமேஜ் ஆகி போயிருக்கு இப்போதைக்கு. அதனால இதெல்லாம் டோட்டலாக மாற்றுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து நாங்கள் பண்ணி ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த தொகுதியில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா கோயில் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப புதர்மட்டி போய் கிடக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பொதுமக்களுக்கு அதை ரெனோவேட் பண்ணி அவங்களோட பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது சமூக சேவைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா நான் அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டிடுறதுனால, நான் இதே ஊரில் பிறந்தவன், இதே பன்னீர் மைந்தன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் அந்த தொகுதிக்கு 100% என்னோட உழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமாக நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்.
வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். காட்டுக்குப்பம் பகுதியில் தொடங்கிய அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தொடர்ந்து பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் பகுதிகளிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடையே பேசிய தியாகராஜன் என்ஆர் காங்கிரஸ் அரசால் கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். குறிப்பாக மகளிர் மற்றும் முதியோருக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகைகள் பற்றியும் விளக்கினார். மேலும் மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கிடைக்கும் எனவும் அதற்காக அனைவரும் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னம் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் அப்பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக கோபிகா பாலு தனது முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து கூட்டணி கட்சி தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆதரவாளர்களுடன் இணைந்து தனது வாக்கு சேகரிப்பை துவக்கினார். இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உலகம் முழுவதும் இன்று ராமநவமி, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இஸ்கான் புதுச்சேரியில் இன்று ராமநவமி நகர சங்கீர்த்தனத்துடன் தொடங்கியது. பிறகு இஸ்கானில் ராம, லக்ஷ்மண, சீதா சமேத ஹனுமானுக்கு அனைத்து பக்தர்களும் மலரர்ச்சனை செய்தனர். பின் நாம சங்கீர்த்தனையும், பஜனையும், உபன்யாசமும், ஆரத்தியும் நல்ல முறையில் நடைபெற்றது. பகவானுக்கு படைத்த பிரசாதம் எல்லா பக்தர்களுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்வாறாக ராமநவமி இஸ்கான் புதுச்சேரியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் அவருடன் கலந்து கொண்டனர். அப்பொழுது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கார்த்திகேயனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் இதேபோன்று வாக்கு சேகரிப்பு நடைபெற்றுள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாநிலங்களில் இருந்து கட்சி பொறுப்பாளர்கள் வந்து தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பட்டினம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு ஆதரவாக பணியாற்றி வரும் கட்சி பொறுப்பாளர் ஒருவரின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அவதூறு பரப்பி வருவதாக திமுக வேட்பாளர் நாக தியாகராஜன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய மீனாட்சி சுந்தரம், எதிர்க்கட்சியினரின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் பிரிவு மற்றும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து ஒருங்கிணைந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும்
அதே சமயம் திமுக வேட்பாளருக்கு இந்தியா கூட்டணியில் இருந்து முழுமையான ஆதரவு இல்லாததால் அதனால் ஏற்பட்ட ஆதங்கத்தால் இத்தகைய அவதூறு பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாங்கள் டெய்லி எங்களோட ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் எங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதே பார்த்தானா எய்த்தாப்பில் இருக்கிற வேட்பாளருக்கு கூட்டணியில் இருக்கிறவங்க கூட கூட்டணி கூட இன்னும் முடியாத கூட்டணியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட இன்னும் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கல. அதனால அவருக்கு வந்து அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் டெய்லி ஓட்டு கேட்கறத விட்டுட்டு எங்கள் மேலே தவறான கருத்துக்களை வெளியில் இப்போ முன்னாடியே உங்களுக்குலாம் தெரியும், சென்ற தேர்தலில் அவர் வந்து கடைசி நேரத்தில் ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ மூலமாக தான் வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி இப்பயும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுன்றதுக்காக அந்த வேலையை நேற்றே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் வந்து இந்த மற்ற இது மாதிரி இப்போ என்ஆர் காங்கிரஸ் எடுத்துங்க, ஏடிஎம்கே எடுத்துங்க, பிஜேபி எடுத்துங்க. இப்போ என்ஆர் காங்கிரஸ் எடுத்துட்டோன்னா மாநில கட்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் தமிழ்நாட்டிலேயும் அந்த கட்சி இருக்குது. அதேமாதிரி ஏடிஎம்கே எடுத்துட்டோன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற 4-5 மாநிலத்தில் ஏடிஎம்கே இருக்குது. இப்போ பிஜேபி பார்த்தோன்னா இந்திய தேசம் முழுக்க இருக்கிற கட்சி. இப்போ இங்கே வந்து 5 மாநிலத்தை நாங்கள் தேர்தல் நடத்துகிறாங்க. 5 மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணி எந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்க்கலையோ அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் இப்போ அந்தந்த மற்ற 5 தொகுதியிலையும் 5 மாநிலத்திலையும் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதேமாதிரி இப்போ இங்கே எனக்கு நான் வெற்றி பெறணுன்றதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறணுன்றதுக்காக நிறைய மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்திலேருந்து எங்களுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் நான் போய் கர்நாடகாவில் வேலை பார்த்து கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இப்போ கர்நாடகாலேருந்து வந்து இங்கே எனக்காக என்னோட வெற்றிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது பொறுக்க முடியாமல் இப்போ இந்த எதிர்கட்சி வேட்பாளர் என்ன செய்கிறாருன்னா, திமுக வேட்பாளர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சின்ன எல்லா நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க, சோசியல் மீடியாலலாம் நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதேமாதிரி பார்த்தோன்னா இவர் வந்து எங்களோட பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகி, கர்நாடகாவோட நிர்வாகி. இவரை வந்து பொய்யான நாங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் போய் பப்ளிக்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு என்ன. போய் ஜென்ரலாக பார்த்தோன்னா தேர்தல்னா இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் ஓட்டரோட பேர் இருக்கான்னு நம்ம போய் செக் பண்ணுவோம். ஏதாவது விட்டு போயிருக்கா, உங்களுக்கு விட்டு போயிருக்கு, உங்கள் ஓட்டு வந்து இந்த தெருவில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்களோட பூத் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறமேல் பார்த்தோன்னா 8ஆம் நம்பர் பூத்தில் வீடு இருக்குது, ஆனால் ஓட்டர்ஸ் அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது 9ஆம் நம்பர் பூத்துக்கு மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன்லாம் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சி வேட்பாளர் என்ன செய்கிறாரு, திமுக வேட்பாளர் என்ன செய்கிறாருன்னா பொய்யான கருத்தை பரப்புறாரு. நாங்கள் போய் ஆதார் கார்டு வாங்கணும், பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கணும், ரேஷன் கார்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொய்யான கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்காரு. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கோரி வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேதராப்பட்டு பகுதியில் உள்ள புது காலனி, திடீர் நகர், காமராஜர் நகர், சரஸ்வதி நகர், சேதராப்பட்டு மெயின் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் நேரடியாக சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் 16 இடங்களில் போட்டியிடுகிறது. மீதமுள்ள இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பொதுமக்களையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டி வந்தார். இந்நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ரயில்வே கேட், அம்மா கோவில் சத்திரம், வசந்தபுரம், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டூர் பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் சென்றனர். பொதுமக்களிடம் பேசிய ரவிக்குமார், கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியை முதல்வர் ரங்கசாமி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்துள்ளார். வில்லியனூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக என்னை வேட்பாளராக நிறுத்தியுள்ளார். ஜகச்சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் அழைத்தால் உடனே வந்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். வில்லியனூரை நம்பர் 1 தொகுதியாக மாற்றி அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட தொகுதியாக உருவாக்குவேன் என்று தெரிவித்தார்.
புதுச்சேரி முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ராகுல் காந்தி குறித்து விமர்சித்து பேசியதையும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை பாஜகவில் சேர அழைத்ததையும் கண்டித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 400 இடங்களில் வெல்வோம் என்று கூறிய பாஜகவை 240 தொகுதியாக குறைத்தவர் ராகுல் காந்தி. நாராயணசாமிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும். அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை என்பதை கொண்டு அவர் புறக்கணிக்கப்பட்டதாக கூறுவது ராமலிங்கத்தின் பதவிக்கு ஏற்றதல்ல என்று தெரிவித்தார். மேலும் நாராயணசாமி புதுச்சேரியிலிருந்து டெல்லி வரை உயர்ந்த பதவிகளை வகித்தவர். ராமலிங்கம் குடும்பத்திற்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கியதும் காங்கிரஸ் தான். அதற்கு வித்திட்டவர் நாராயணசாமி. ஆகையால் அவருக்கு அறிவுரை கூறவோ அல்லது அழைக்கவோ பாஜகவுக்கு தகுதி இல்லை என்றும் கூறினார். அதேபோல் இந்தியாவில் ஒரு அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்காமல் வைத்த சூழ்நிலையை உருவாக்கியது பாஜக தான். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் எந்தவித குழப்பமும் இல்லை. அனைத்து குழப்பங்களுக்கும் விரைவில் முடிவு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். நிறைவாக நாராயணசாமிக்கு விரைவில் உயர்ந்த பதவி வழங்கப்படும். அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கும் நோக்கில்தான் சீட் வழங்கப்படவில்லை என்று நான் கருதுகிறேன். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று எம்என்ஆர் பாலன் கூறினார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராமு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு வீடுகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் கடலூர் சாலை, ஹாஸ்பிட்டல் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அவருக்கு வரவேற்பளித்தனர். மேலும் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் சால்வி அணிவித்தும் மாலை அணிவித்தும் வேட்பாளர் ராமுவை வரவேற்றனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் ராமுவின் ஆதரவாளர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு ஆதரவு கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சுமார் 19 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் பாமக சார்பில் வேட்பாளராக ரமேஷ் போட்டியிடுகிறார். கடந்த சில நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த அவர் கொம்பாக்கம், ஒதியம்பட்டு, பாண்டியன் நகர், வில்லியனூர் நகர் பகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வீடு வீடாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ரமேஷுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜிப்மரில் சுமார் 547 தினக்கூலி ஊழியர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். இக்கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் 2 முறை உத்தரவிட்டது. இதனையடுத்து சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் 90 நாட்களுக்குள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஜிப்மர் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. ஆனால் கடந்த 3 மாதங்களாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஜிப்மர் நிர்வாகம் தற்போது மேல்முறையீடு செய்துள்ளது. இதனால் ஊழியர்களிடையே கடும் அதிருப்தி மற்றும் கொந்தளிப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் முன்பு ஒன்று கூடிய ஊழியர்கள் அலுவலக வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை குடும்பத்துடன் புறக்கணிப்போம் என எச்சரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நிர்வாகத்தின் சார்பில் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரி ஹவாய் சிங், துணை இயக்குநர் ரங்கபாஷிங்கம், மருத்துவ அதிகாரி வினோத்குமார் ஆகியோர் ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படாததால் ஊழியர்கள் மீண்டும் தர்ணா போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். உச்ச நீதிமன்றத்தில்
நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் ஐயப்பன் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்த அவர் இன்று தேங்காய் திட்டு பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஜக்கு சின்னம் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு பொன்னாடை போத்தி வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஆண்டு நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்னிறுத்தி அரசியல் கட்சிகள் தங்களது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஏகேஆர் தேசிய மக்கள் கட்சி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரும் நோக்கிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தனது முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜசேகர் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்தை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வ ஆதரவு கடிதத்தை வழங்கினார். இந்த நிகழ்வில் தேவநாதன், கந்தவேலு, சத்யநாராயணன், பிரகாஷ், சக்திவேலு உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மோகன்தாஸ் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்து வருகிறார். இதனொரு பகுதியாக பிள்ளையார்குப்பம், ஈச்சங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஜக்கு சின்னம் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் அரசு செயல்படுத்திய பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்து ஆதரவு கூறினார். மேலும் இந்த பிரச்சாரத்தின் போது பல இளைஞர்கள் மோகன்தாஸ் முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் மோகன்தாஸின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.